வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெகுலேஷன் 2023ல சரிங்களா, இது ஒரு 6வது செமஸ்டர் முடிஞ்சிட்டு பையனே வெளியில் போயிட்டான். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து ஒரு செமஸ்டர் மார்க் ஷீட் கூட பையனோட கையில் இன்னும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது ஸ்கீம்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்குக்கு பதிலாக வந்து கிரேடு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ கிரேடு சிஸ்டம் கொண்டு வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன மாதிரியான எப்படி வந்து மார்க் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, கிரேடு போட்டு கொடுக்கலாமா அல்லது மார்க் போட்டு கொடுக்கலாமா இல்லை ரெண்டையும் சேர்த்து நம்ம கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளான்னால அவங்க வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இன்னும் மார்க் ஷீட்டே கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டோட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட் இந்த ரெகுலேஷன் 2023ல பார்த்தீங்கன்னா என்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க என்னன்னா என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு, அந்தந்த இண்டிவிஜுவலான அந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு டோட் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதை வந்து டோட்டுக்கு வந்து தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு அந்தந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அவங்க வந்து மார்க் ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டிராஃப்ட்ல டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் விட்டுருக்காங்க. இது ஓகே, எந்த மிஸ்டேக் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாருங்க இதில் டவுன்லோட் அப்டேட்டட் டிராஃப்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, அதில் இடத்துல ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் டோட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா செமஸ்டர் வைஸ் வந்து சப்ஜெக்டோட லிஸ்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ பாருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்ல அந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்தா, ஸோ இங்க பாருங்க இந்த மாதிரி டவுன்லோட் அப்டேட்டட் டிராஃப்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, ஸோ அந்த சப்ஜெக்டோட டைப் என்ன, அது அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன கிரெடிட் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கிரெடிட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின கிரேடு இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர், அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர், அதே மாதிரி சிவிலோட தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிடிஎஃப் ஃபைல பார்த்தீங்கன்னா 578 பேஜ் இருக்கு. ஸோ டோட்டல மொத்தமாக எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து இம்மிடியட்டா இன்டிமேட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இன்டிமேட் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் வந்து ரெடி பண்ண போறாங்க. மேக்ஸிமம் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஷீட் வந்து மேக்ஸிமம் வந்துடும். பட் அப்படி வரக்கூடிய மார்க் ஷீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மேக்ஸிமம் கம்பைன் மார்க் ஷீட்டாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரே எல்லா செமஸ்டரும் சேர்த்து ஒரே மார்க் ஷீட்டாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்குண்டான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கூடிய சீக்கிரம் மார்க் ஷீட் வந்து எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.